இந்த முஸ்ஸம்மில் சூரா சாதாரண சூறா இல்லை, ரொம்ப விசேஷமான சூறா. விசேஷமான சூறான்னா இந்த சூறாவை யார் தொடர்ச்சியாக ஓதி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள், உலகத்தில் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும், மௌத்தும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நினைத்தால் தொடர்ச்சியாக சூரத்துல் முஸ்ஸம்மிலை ஓதி வாருங்கள் என்று சொல்கிறார்கள். இது முஸ்ஸம்மிலால் சூறாவினால் கிடைக்கக்கூடிய முதல் பயன். ரெண்டாவது பயன் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் சிரமம் இருக்குது, எல்லாத்துக்கும் துன்பம் இருக்குது, எல்லாத்துக்கும் நெருக்கடி இருக்குது. எல்லா நெருக்கடிக்கும் கஷ்டத்தையும் அல்லாஹ் இடத்துல நாம் முறையிடுகிறோம். அதற்கு எளிமையான வழியை ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க. மன் கரஅ சூரத்துல் முஸ்ஸம்மில் ருஃபிஅ அன்ஹுல் உஸ்ர ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் சூரா முஸ்ஸம்மிலை ஓதுவாரோ அவருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் மறுமையில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் அல்லாஹ் நீக்கி தருகிறான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய சுப செய்தி! என்ன சிரமமானாலும் சரி, அது உங்கள் குடும்பம், தொழில், நீங்கள் சந்திக்கக்கூடிய சமூகம், உங்கள் பிள்ளைங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்ன சிரமம் கஷ்டமானாலும், இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு கண் பாடுகள் மூலமாக அல்லது வேறு யாராவது மூலமாக ஏற்படுத்தப்பட்ட செய்வினையின் மூலமாக ஏற்படக்கூடிய கோளாறு, இதையெல்லாம் கூட முறிக்கும் ஆற்றலை அல்லாஹ் சூரத்துல் முஸ்ஸம்மிலே வழங்கியிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இது இரண்டாவது பலன், சூரா முஸ்ஸம்மினால் அதை ஓதுவதன் மூலமாக. மூன்றாவது முக்கியமான பலன், நினைத்த காரியம் நமக்கு கைகூட வேண்டும் என்று ஆசைப்பட்டால். நம்ம நிறைய நினைப்போம், என் பிஸ்னஸில் நான் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் இவ்வளோ தூரம் உயர்தன்னு நினைப்போம், என் பிள்ளையை நான் இந்த மாதிரிலாம் படிக்க வைக்கணும்னு நினைப்பேன் இல்லையா, என்னுடைய குடும்ப அமைப்பை இப்படி மாற்றணும், இந்த லெவலுக்கு உயர்த்தணும்னு நினைப்பேன், என்னுடைய தொழிலை இப்படி என்ன ஆனாலும் சரி, என்ன நல்ல நினைப்பாக இருந்தால், ஹலாலான நினைப்பாக இருந்தால், ஹைரான நினைப்பாக இருந்தால், அந்த நினைப்பு நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முக்கியமா இந்த உலகத்திலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் பார்க்க வேண்டும் என்று பிரியம் இருந்தால், யாருக்கு தான் பிரியம் இருக்காது? இருக்கா இல்லைங்க? எல்லாருக்கும் இருக்குது. நபிகளை கனவில் பார்க்க வேண்டும். நபிகளுடைய அடக்க ஸ்தலத்தை பார்க்குறோம், அங்கேயே நம்மளால் நிற்க முடியல, நமக்கு உள்ளமெல்லாம் அப்படி உருகி போயிருது இல்லையா? அந்த பூமானை நம்முடைய கனவிலே கண்குளிர பார்க்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால், இந்த ரெண்டும் நடக்கணும்னா ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்ஸம்மில் சூராவை தொடர்ச்சியாக ஓதிட்டு வாங்க. டெய்லி ஓதுங்க, ஒரு தடவையாவது ஓதிடுங்க.